கடைசி டைம் வரைக்குமே டப்பிங்கில் கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்ததான் சொல்லியிருந்தாரு. உங்களை கூப்பிட்டுருந்தாரா டப்பிங்? உங்களோட போர்ஷன்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சா? இருந்துச்சு. நாங்கள் இந்த நாக் ஸ்டுடியோவில் தான் டப்பிங் நடக்கும். அங்கே எல்லாம் தங்கிடுவோம் நாங்கள். அப்படி ஆமாம், ஒரு மாதம் வந்து கடைசி ஒரு மாதம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதுதான் எங்களோட ஹோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம தூரத்தில் வேறு ஏதாவது ஒன்று பேசியிருக்கோம்னா லிப்பில் அதை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுவாரே தவிர, பட் நாங்கள் எதாவது லாங் ஷாட்டில் போகிறோன்னா மொத்த கதையும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிருவார் மேலேருந்து கீழே வரைக்கும். படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக இருந்திருக்கா? இந்த டைலாக் நான் வேற எங்கே பேசியிருந்தேன், எங்கே எடுத்து போட்டிருக்காங்க, அந்த மாதிரிலாம் தான் இருந்திருக்கா? அது முக்கால்வாசி அப்படி தான் இருக்கும். அப்படியா? முக்கால்வாசி அப்படி தான். ஆமாம் ஆமாம். நாங்கள் காட்டுக்குள்ளே போகும்போது மகாலட்சுமின்ற ஒரு கேரக்டரே கிடையாது படத்தில். ஆமாம், ரொம்ப லேட்டாக தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் நீங்கள் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மகாலட்சுமி மகாலட்சுமின்னு அவ்வளோ சொல்லுவார். ஆமாம் ஆமாம். அதுவும் இல்லாமல் அது ஒரு தனி சாப்டர் மாதிரி இருக்கும். அந்த 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 ஷூட் மட்டும் அது மட்டும் சார் அன்றைக்கி சொன்னார், எடிட் பண்ண ஃபுட்டேஜ் 1 hour இருந்துச்சு. அந்த சீன் அதுவே ஒரு படம் மாதிரி. அந்த சீக்வன்ஸ் மட்டுமே 1 hour இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருந்துச்சு அதுக்குள்ள. விசில் வியூஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோட ஸ்பெஷல் கெஸ்ட் விடுதலை 2 படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்த ஆக்டர் பாலஹாசன் அவர்கள். வணக்கம் பிரதர். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ விடுதலை 2 ரிலீஸ் ஆயிருக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களோட ஆக்டிங், உங்களோட கேரக்டர் எல்லாமே சொல்லிட்டு. ஒரு பெரிய ஜேர்னியில் ஆல்மோஸ்ட் 4 வருஷம் கிட்ட வேற வேறு ப்ராஜெக்ட்லாம் போயிருந்தாலும் வந்திருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட போகிறதுங்கிற ஒரு உணர்வு இருக்கும்ல, அது எப்படி இருக்குது? அதான் அந்த ஒரு 4 வருஷ உழைப்புக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் இல்லை, எல்லாருமே அந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருமே ஒரு சாதாரண படத்துக்கு என்ன எஃபர்ட் போடுவாங்க அதோட ஒரு 3-4 மடங்கு இதுக்கு போட்டாகணும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த இடத்த இங்கே வந்து படம் இப்படி இருக்குன்னும் போது நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஃபீல். பார்ட் 1 வந்தப்போ அதுலேயுமே நம்ம பெருசாக எதிர்பார்த்துருந்தோம். பட் நமக்கான போர்ஷன்ஸ் நிறைய பார்ட் 2 தான் இருக்குங்கிறப்போ அதுக்கான ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும்ல. நிறைய பண்ணியிருந்தோம், அதெல்லாம் இன்னும் வரலையே, அந்த பாட்டெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ எனக்கு என்னென்னா, எனக்கு மோர் தேன் இப்போ நம்ம படத்தில் வந்து நம்ம ரீச் ஆகிடுச்சு இந்த ரோல் அப்படின்றத விட அந்த சீன் நான் பண்ணிட்டேன்ல, அந்த சீன் பண்ணுறது தானே முக்கியம். சார் படத்தில் அவர் சொல்லி அவர் டைரக்ட் பண்ணி அதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது எனக்கு பெருசாக அந்த மாதிரி இல்லை. இது வந்தால் நமக்கு பிரேக் வந்துடணும் அப்படின்ற எதிர்பார்த்து அந்த மாதிரி வரமாட்டேங்குது. ஸோ அதனால் அந்த ஃபீல்லே வரமாட்டேன் நான். இன்றைக்கி ஒரு சீன் கொடுக்குறாங்க, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு வருதோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மைண்ட் செட் நமக்கு இப்போ. ஸோ ரிசல்ட்டை விட உங்களுக்கு அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுறது? ஆமாம். அந்த சீனை அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி அதுவே ஒரு படம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். சார் படத்துலலாம் அந்த சீனே ஒரு சீன் உண்மையாலுமே இப்போ ஒரு ஃபைட் சீன்னா உண்மையாலுமே ஒரு ஃபைட் சீன் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் டைரக்ட் பண்ணுறது, அவர் ஒரு சீனை ஸ்டேஜ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டோம்ல நம்ம. இப்போ வெற்றிமாறன் சார் பொறுத்த வரைக்கும் எடிட் டேபிளில் தான் வந்து படம் ஃபைனலைஸ் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லுவார். அவரே சொல்லியிருக்காரு டப்பிங்கில் நிறைய சேஞ்ச் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம். கடைசி டைம் வரைக்குமே டப்பிங்கில் கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்ததான் சொல்லியிருந்தாரு. உங்களை கூப்பிட்டுருந்தாரா டப்பிங்? உங்களோட போர்ஷன்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சா? இருந்துச்சு. நாங்கள் இந்த நாக் ஸ்டுடியோவில் தான் டப்பிங் நடக்கும். அங்கே எல்லாம் தங்கிடுவோம் நாங்கள். அப்படி ஆமாம், ஒரு மாதம் வந்து கடைசி ஒரு மாதம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதுதான் எங்களோட ஹோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுவுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாயிருக்கும். ஏன்னா மேலே போவோம், சார் ஒன்று எடிட் பண்ணுவார், இதை இப்படி பேசணுன்னுவாங்க, அடுத்து இப்படி மாற்றுவாங்க, இங்கே போவாங்க. அது எல்லா படத்துலையுமே நடக்கும். அசுரன்லேருந்து இப்போ வரைக்கும் அது அப்படி தான் நடக்குது. பட் அவரோட ஸ்ட்ராட்டஜி அது ஜெயிச்சிட்டு இருக்குன்னும் போது யாரும் அதை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் நிறைய பேர் அதை கேள்வி கேட்குறாங்க. பட் அது ஜெயிக்கிற வரைக்கும் அதையே நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னு. ஒருத்தரோட ஸ்டைல். ஆமாம். உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு சீனே வந்து நீங்கள் ஸ்பாட்டில் ஒன்று பேசி, டப்பிங்கில் ஒன்று பேசி, கரெக்ஷன் ஒன்று பேசி திரும்ப மாற்றிட்டே இருக்கும்போது எப்படி அவரோட மைண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ப்ராசஸ்? அதுதான் எங்கள் யாருக்குமே தெரியாது அவர் எப்படி அதுக்குள்ளேருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை கொண்டு வர போகிறாரு அப்படின்றது. அதான் எங்களுக்கு ஒரு நாள் வேற கதை கூட பேசுவோம் நாங்கள். இப்போ நம்ம தூரத்தில் வேறு ஏதாவது ஒன்று பேசியிருக்கோம்னா லிப்பில் அதை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுவாரே தவிர, பட் நாங்கள் எதாவது லாங் ஷாட்டில் போகிறோன்னா மொத்த கதையும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிருவார் மேலேருந்து கீழே வரைக்கும். ஸோ நல்லாயிருக்கும் அதெல்லாம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்றைக்கி என்ன நீ பேசின, இன்றைக்கி என்ன மாதிரி இருக்குது, இன்றைக்கி என்ன கதை எப்படி இருக்குன்னு சொல்லி அதை வச்சு நாங்களே யோசிச்சுட்டு இருப்போம். சரி இங்கே தான் நம்ம வரப்போகிறோம், இப்படி வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கெஸ்ஸிங்லேயே தான் இருப்போம். படம் பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கே இருக்கோம் அப்படின்றது. இப்படி படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக இருந்திருக்கா? இந்த டைலாக் நான் வேற எங்கே பேசியிருந்தேன், எங்கே எடுத்து போட்டிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா? அது முக்கால்வாசி அப்படி தான் இருக்கும். முக்கால்வாசி அப்படி தான். ஆமாம். இப்போ எப்படின்னா இப்போ நாங்கள் காட்டுக்குள்ளே போகும்போது
மகாலட்சுமின்ற ஒரு கேரக்டரே கிடையாது படத்துல. ஆமா ரொம்ப லேட்டா தான். ஆமா ஆமா ஆமா. ஆனா நீங்க காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மகாலட்சுமி 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 அவ்வளோ சொல்லுவாரு. ஆமா ஆமா. ஜீப்ல போறப்ப என்னையா நீ இவ்வளவு ஜாலியா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஃபுல்லுமே அது வந்து அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணாரு அந்த பார்ட் 2க்காக. சரி ஓகே இது ஃபுல்லா ஃபிளாஷ்பேக்காக வச்சு இப்படி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்ஜெட் இஷ்யூனால அது பார்ட் 2 ஆகும்போது அப்படி யோசிச்சிருக்காரு. ஸோ அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ யோசிச்சிருப்பாரு பாருங்க, அந்த எடிட்டிங் ஃபுல்லா உட்காந்து இதெல்லாம் சேர்க்கணும் இங்க அப்படின்றது. இப்போ கம்ப்ளீட்டா வேற விஷயங்கள் பேசியிருந்திருப்பீங்க அந்த சீன். ஆமா ஆமா ஆமா. எனக்கு இப்போ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, கியூரியஸா இருக்கு, எப்படி இதை கிரியேட் பண்ண முடியுது அவரால் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கோரா ஒரு விஷயம் யோசிக்கிறோம், அப்புறம் அந்த எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போறப்ப வேற விஷயங்கள் ஆட் ஆகுது. ஆனா இந்த கோருக்குள்ளே அது எல்லாத்தையும் கொண்டு வரணுங்கிறது இமேஜினே பண்ண முடியாது. ப்ராசஸ் எப்படி பண்ண முடியும்னு தெரியல அவரால். அதனால தான் அங்கே இருக்காரு. இப்போ நீங்க பார்ட் 2ல நீங்க வர போர்ஷன்ஸ் இருக்குல்ல, வாத்தியாரை நீங்க கூட்டிட்டு போற அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாவே நீங்க இருக்கிறீங்க, அதெல்லாமே ஃபர்ஸ்ட் ஷெட்யூலே முடிஞ்சிருந்தது தானா, இல்ல இப்போ பார்ட் 2க்காக பேட்ச் எடுத்தாங்களா, அதுல ஏதாவது திரும்ப எடுத்தாங்களா? இல்ல அது எதுவுமே எடுக்கல ப்ரோ, எல்லாமே இப்போ அதுக்கப்புறம் எடுத்தது எல்லாமே சேர்த்து ஒன்று. ஆமா அதுதான் எடுத்தாங்க. ஒரு 4 நாள் 5 நாள் மட்டும் எடுத்திருப்பாங்க. ஸோ மேஜராகவே காட்டுக்குள்ளே வர சீக்வன்சஸ் தான் இதில் பார்ட்டுக்குள்ளே பார்த்துங்கிறப்போ அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லைஃப் டைமுக்கு மறக்க முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 10 நாளுக்கு டூர் போன மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி அதே ரொட்டீனாக அதே கஷ்டத்தை ஒரு 45 நாள்லாம் பண்ணும்போது ரொம்ப ஒரு டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதான் அதுவுமே என்னென்னா நம்ம ஏற்றுக்கிட்டு பண்ணுற கஷ்டம் தானே. ஸோ அதனால் அவ்வளோலாம் நம்ம யோசிக்க மாட்டோம் அந்த இடத்த பற்றி. என்ன மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்தும் போது எதாவது புலம்பிட்டு இருப்போமே தவிர அதை தாண்டி அந்த அளவு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னுலாம் சொல்ல முடியாது அந்த இடத்த. அந்த எக்ஸ்டர்னல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சுற்றி இருக்கிற விஷயங்கள்ல வர பிரச்சனைகள் இருக்குல்ல, அதெல்லாம் உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது தெரியல, பட் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் அன்னைக்கு என்ன நடக்குதுன்றது, அன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட்டோன்றது முத கொண்டு எனக்கு தெரிஞ்சு அது அஃபெக்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் நான். பட் அதையும் தாண்டி வரணும்ல, நம்ம அதையும் தாண்டி பண்ணியிருக்கோமா என்ன பண்ணியிருக்கோன்னு தெரில, பட் அதையும் தாண்டி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் நான். நிறைய காம்ப்ளிகேஷன். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இப்படி காலை இப்படிலாம் நிற்க வச்சுட்டு டைலாக் பேச சொல்லுவாங்க, இப்படி மட்டும் பாருங்கள் இப்படி பார்த்துறாதீங்கன்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி இது இவ்வளோ தான் ஃப்ரேம் வச்சுருவோம், இதை தாண்டி நீங்கள் போய் பேசக்கூடாதுவாங்க. இதெல்லாம் தாண்டி தானே வரணுன்றது இருக்குல்ல. பட் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஒரு இடத்தோட நம்ம என்ன கஷ்டப்பட்டு வரோம், அந்த இடத்துல என்ன ஏதாவது இந்த மாதிரி கஷ்டம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஒரு 5-10%. என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? டயர்ட்னஸ் தான். ஒரு எப்படின்னா, இப்போ ஒரு 6 மணிக்கு ஒரு 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட் போகணுன்னா நாங்கள் 4 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நைட்டு இப்போ ஒரு 6 மணிக்கு ஷூட் முடிஞ்சாலும் நாங்கள் ரூம் வரதுக்கு ஒரு 10 மணி ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இதையே நாங்கள் ஒரு 40-45 டேஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி சில நாள் போய் அங்கே உட்காந்துருப்போம், மழை பெய்யும், உட்காந்து வெயிட் பண்ணிட்டே இருப்போம், இல்லை கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாமே ஒரு 4-5 நாள் நடந்திருக்கும். அதே மாதிரி இப்போது இது மாதிரி இந்த ஃபாகில் தான் எடுத்தாங்க. இப்போது டக்குன்னு சன் வந்துடும், வெளில சன் வந்தோடனே என்ன ஆகும், சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் ஒரே இடத்துல வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதனால தான் படம் இவ்வளோ லேட் ஆச்சு. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சீன் எது, உங்களுக்கு எது ரொம்ப சீன் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம் நினச்சிட்டு இருந்தா, நீங்கள் வர சீன் முழுக்கவே அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கு. மொத்தமாகவே வாதியார் நீங்கள் கூட்டிகிட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிறதுன்ற அந்த ட்ராவல் இருக்குல்ல, அது விஷுவலாக பார்க்கும்போது அந்த இடத்துல எப்படி போய் இதை பண்ண முடியும்னு ஒரு யோசனை, இது எப்படி அவங்க ஷூட் பண்ணியிருப்பாங்கன்றதே நான் இமேஜினே பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடங்களில் வந்து இப்போ ரீடேக்ஸ் அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது, அவங்க சொல்கிறத நம்ம பண்ண முடியாத மாதிரியான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? அது உண்மையாலுமே அந்த இடம் கொஞ்சம் கஷ்டமான இடம் தான், அந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ளே போகிறது. ஏன்னா அங்கே நிறைய அந்த அட்டைப்பூச்சி அந்த மாதிரி, அதாவது மனுஷங்க இது வரைக்கும் போகாத இடம் அது எல்லாமே. அது எல்லாமே அந்த நம்ம நார்மலான இப்போ காடெல்லாம் பார்ப்போம்ல நம்ம மற்ற படத்தில், அந்த மாதிரி காடு கிடையாது. எல்லாம் மனுஷன் போகாத இடமா பார்த்து தான் இவங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சு போனாங்க. ஓவராலாகவே அந்த இடம் ஒரு டஃப்பான இடம் தான். ஸோ ஏதாவது எங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு தான் அதை எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ இங்கே ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சார் இங்கே ஓட முடியல இந்த மாதிரி இருக்குன்னா சரி ஓகே இப்படி நின்றுக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி எதுவும் தெரில எனக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் சூரிய அவர்களோட தான் அதிகமாக அவங்களுக்கான காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு பிரதர் ஃபிகரில் அவர்கிட்ட இருப்பீங்க, ஒரு தம்பி மாதிரி பேசுகிற மாதிரியான சூழ்நிலை வச்சுட்டு இருப்பீங்க. இதில் முழுக்க வாத்தியார் கூட ட்ராவல் பண்ணுறீங்க. இன்ஃபேக்ட் உங்கள் 2 பேருக்குமான கான்வர்சேஷன்ஸ்லாம் பயங்கர என்ஜாயபிளாக இருந்துச்சு. இந்த பாலா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ்லாம். அவர் கூட அந்த ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். சேது இந்த மாதிரி ஒரு இன்னொரு ஆக்டரை கூட வந்துருவாங்க 100 வருஷத்தில். ஆனால் அவர் மாதிரி ஒரு ஹியூமன் பீங் வர வாய்ப்பே கிடையாது இது வரைக்கும். இனிமேல் எவ்வளோ நாள் சினிமா இருந்தாலும் தமிழ் சினிமா இருந்தாலும் இன்னொருத்தன் வரவே முடியாது அப்படி இன்னொருத்தர். அவர்கிட்ட எனக்கு அவர் முன்னாடியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பசங்கன்னா அவங்க கனவுல ஆக்ட்ரஸ் தான் வருவாங்க, என் கனவுல சேதுவண்ணெல்லாம் வருவார். அதாவது இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே வருவார் என் கனவுல அவர். ஸோ எனக்கு அவ்வளோ முன்னாடியே அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. நான் அதை அவர்கிட்ட சொல்லிவிடுவேன், எனக்கு இப்படி பிடிக்கும்னா இந்த ரோல் பிடிக்கும். அந்த மாதிரி நான் ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன் அவர்கிட்ட. மாஸ்டரில் இந்த கேரக்டர் இப்படி இருந்துச்சு, விக்ரம் வேதா இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஜாலியாக பேசிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி அவர் அந்த வாத்தியாராக அவர் ஒரு மெனக்கடல் பண்ணுவார் ஒரு அந்த சீனுக்கு இது பண்ணும்போது. அதெல்லாமே ரொம்ப ரொம்ப லேர்னிங்காக இருந்துச்சு அவர் பண்ணுற விஷயம்.
டயலாக்லாம் அவர் பிக்கப் பண்ணுற விதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். அவர் பர்சனலாக நீங்கள் அவ்வளோ தூரம் ஒரு நல்ல பாண்டில் இருக்கார் அப்படின்னாலும் ஃப்ரேமில் வந்து ஷார்ட்டுக்குள்ள வந்து என்ன பாலா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரே சொல்லி கூப்பிட்ற அந்த ஃபீல் அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது நல்லா இருந்துச்சு. அப்படிதான் இது ஷார்ட் முடிஞ்சோடனே அப்படிதான் கூப்பிடுவாரு. இதுவும் இன்னும் போது ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் மூமெண்ட் இது படத்தில் ஃபேவரட் மூமெண்ட் அந்த ஃப்ரெண்டு நான் அந்த பெர்ஃபார்ம் பண்ணுற சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துலையுமே அந்த மாதிரி இன்னொரு பையன் மூஞ்சி அந்த ஃபுல்லாக இது செதஞ்ச மாதிரி இருந்துச்சு. இது ரெண்டுமே இந்த 2 சீன் தான் வந்து நான் என்னையே மறந்து அந்த இடத்துல போய் நடித்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தேவைப்பட்டுச்சு அந்த 2 சீனுக்கு. மற்றதெல்லாம் வந்து அந்த கோலை பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த 2 சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த 2 சீன்லேயும் பர்டிகுலராக நீங்கள் ரொம்ப ஹைலி எக்ஸ்பிரசிவாக இருக்கிற மாதிரியான காட்சிகள். ஸோ இதுக்கான அந்த ஸ்டேஜிங் எப்படி இருந்துச்சு உங்ககிட்ட? அந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணதோ இல்லை இது எப்படி இது பண்ண போகிறோம், பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வேணும்ட்டு வெற்றிமாறன் சார் உங்கள்கிட்ட கேட்ட விதமாக அந்த டிஸ்கஷனும் அந்த எக்ஸிபிஷன் எப்படி நடந்துச்சு? அதான் பார்ட் 1ல் அந்த பையன் சாகிறது வந்து நான் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணேன். ஏன்னா கூட வேலை பார்க்குற ஒருத்தன் செத்துட்டான்னா நம்ம சரி ஓகே பண்ணுற அளவு தான் பண்ணேன். அப்போ தான் அவர் வந்து என்கிட்ட தனியாக என்னை கூப்பிட்டு சொன்னார் அந்த ஷாட் முடிஞ்சோடனே. அவன் யாருன்னா அவன் வந்து ஒரு கீழ் ஜாதியில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். அவனுக்கு நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அவங்க அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது. இந்த மாதிரி வந்து அவனுக்குன்னு ஒரு ஆர்க் சொல்கிறாரு 5 நிமிஷம். நீ அவனும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸு இப்போ போய் பண்ணு அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய இன்புட் கொடுப்பாரு. அதே மாதிரி எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஆர்க் வச்சுருப்பார். இப்போ சேதுன்னு சூரியன் கேரக்டருக்கு அவ்வளோ பெரிய ஆர்க்குனா என்னோட கேரக்டருக்கு ஆர்க் வச்சுருப்பாரு. அந்த சாவர பையன் கேரக்டருக்கு ஒரு ஆர்க் வச்சுருப்பார். ஸோ அதனால் அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. அந்த இது பண்ணும்போது அந்த மாதிரி இன்புட்ஸ் நிறைய கொடுப்பாரு அவர். வெறுமனே அந்த சீன் அந்த டயலாக் இல்லாமல் அது பின்னாடி நடக்கிற விஷயங்கள் பின்னாடி நடந்த விஷயம் பின்னாடி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது எல்லாமே சொல்லிடுவாரு. அது மாதிரி ஸ்க்ரீனில் தெரியாத கதை இன்னும் ஒன்று இருக்கும். அது ஈஸியாக இருக்கும் நமக்கு அந்த மாதிரி அவர் சொல்லும்போது. சூரிய அவர்கள் இதில் வந்து ரொம்ப கம்மியான காட்சிகளில் தான் பார்த்தோம். அந்த காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற சீன்ஸஸ் இருக்குல்ல, 2 பேரும் இதை தான் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த கேம்பில் இருக்கிற காட்சிகள் தான் பார்த்தோம். அதில் அவர் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். சூரியன் அதான் இதில் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன அண்ணன் கூப்பிடுவார், நான் அதே மாதிரி அங்கே போனால் இப்படி கூப்பிடுவோம். பட் ரொம்ப இன்னசென்ட்டான ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் சூரியன். எப்பயுமே வந்து ஏதாவது எங்களுக்கு நிறைய சீன் இருந்துச்சு. அந்த கேம்பில் இருக்கிற சீன் வந்து நிறைய சீன் இருந்துச்சு எங்களுக்கு. அவருக்கு எனக்கு முன் நிறைய காம்பினேஷன் சீன் இருக்கும். என்ன சீன் பண்ணாலும் ஏதாவது பண்ணும்போது சூப்பராக இருப்பாள், நல்லா பண்ணு அப்படின்னுவார். நல்லா என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். எனக்கு ரொம்ப அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட பண்ணணும். விஜய் சேதுபதி சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, வெற்றிமாறன் செட்டில் இல்லை அப்படின்னா ஒரு பயங்கரமான எனர்ஜி மிஸ் ஆகும். அவர் கிரியேட் பண்ணுற எனர்ஜி தான் அந்த செட்டே வந்து ரன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அது எப்படி சொல்கிறாரு, எதை மீன் பண்ணி சொல்கிறாரு, அந்த எனர்ஜி நீங்கள் விட்னஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு காட்டில் ஒரு சிங்கம் நடமாடுற மாதிரி இருக்கும்ல, அப்படி தான் இருக்கும் நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா. அதுதான் சொல்கிறேன். அவர் இருந்தால் தான் அந்த இடம் வந்து ஒரு கமாண்டிங்காக இருக்கும் அந்த இடம். அதுமாரி அவர் அதான் ஸ்டேஜிங் பண்ணுறது, அவர் விஷயத்த சொல்கிறது, புரிய வைக்கிறது, அதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை மீன் பண்ணி தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போ சீன் பேப்பரில் ஒன்று இருக்கும், அந்த ஸ்பாட்டில் வந்து அவர் வேற ஒரு விஷயம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ சீனாக உங்களுக்கு அது முன்னாடியே தெரிஞ்சிருந்துருக்கலாம். அது நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஒரு மைண்டில் ஒன்று இருந்திருக்கும். பட் அவர் ஸ்பாட்டில் வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு விஷயம் பண்ணுவார், ஸ்டேஜில் இப்படி போய் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதில் ரொம்ப வியந்து போன ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? இப்போ முன்னாடி எங்களுக்கு என்னன்னே தெரியாது. எல்லாமே வியந்து நாங்கள் அந்த மொமெண்ட்டில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ கிளைமேக்ஸ் எடுக்க போகிறோன்னு தெரியும். கிளைமேக்ஸில் இந்த சீனு நான் இப்படிலாம் இருக்க போகிறேன்றது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த மொமெண்ட்டில் அவர் சொல்கிறது தான். ஸோ அப்படி பார்த்தா எல்லாமே வியந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு. ஸோ இந்த ஓவரால் ஜேர்னியில் எப்படியாவது எமோஷனலாக கொஞ்சம் ட்ரெயினான மொமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்குதா? எவ்வளோ தூரம் பண்ணிகிட்டே இருக்கும், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அதான் ரொம்ப நாள் போகும்போது ஒரு ட்ரெயின் வரும் கண்டிப்பாக எல்லாருக்கும். அதுவும் அது ரொம்ப ரொம்ப டஃப்பான டெரெயின் மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி ஃபஸ்ட்டு அந்த சத்தியமங்கலத்தில் எடுக்கும் போதெல்லாம் பாசிபிளே கிடையாது இங்கே ஷூட் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே பண்ணல, அங்கே லைட்டாக கொஞ்சம் தான் பண்ணியிருந்தாங்க. இங்கே எப்படின்னா இது ஒரு 10-15 டேஸ் பண்ணுற வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 30-40 டேஸ் பண்ணும்போது அது அந்த ஃபிசிக்கல் ட்ரெயின் இருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பட் ஒரு மாஸ்டர் பீஸ் ஒரு மாஸ்டர் கொடுத்துருவாருன்ற நம்பிக்கையில் ஓடிக்கிட்டே இருந்தோம். எப்படி படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை ஃபுல்லாக சரண்டர் பண்ணிட்டீங்களா? வெற்றிமாறன் சார் ஒன்று பண்ணுறாங்கன்னா அது பெருசாக தான் இருக்கும் அப்படிங்கிற. ஆமாம். அது முன்னாடியிலேருந்து வட சென்னையிலாம் எனக்கு என்னோட ரோல் சின்ன ரோல் தான். பட் ஆல்மோஸ்ட் என்னோட ஒரு 2.5 வருஷம் அந்த படம் 2.5 வருஷம் அந்த படம் மட்டும்தான் பண்ணேன். அந்த ரோலுக்கு நான் ஊரெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருப்பேன், வட சென்னை பண்ணுறேன் அப்படின்னும் போது எல்லாம் வந்து வட சென்னை பண்ணுறேன் 2 வருஷமாக சுற்றிட்டு இருந்தேன், ஒன்றுமே இல்லை படத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தான் தெரியும் அந்த இடத்துல இருக்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது. அதனால தான் எனக்கு அசுரன் கிடச்சி, அதனால தான் இப்போ ஜெய்பீம் கிடச்சி, அதனால தான் இப்போ இந்த படம் வரைக்கும் கிடச்சிருக்கு. அப்போவே நான் சரண்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே அப்படின்றது. இன்னொன்று நம்ம ஆக்டராக வந்து
என்ன டைலாக் கொடுத்தாலும் என்ன இதுனாலும் பண்ணிடுவியான்னா எனக்கு தெரில. அது கன்வின்சிங்காக நீ பண்ணிடுவியானா எனக்கு தெரில. ஸோ நல்லா பண்ணுற ஒரு மாஸ்டர் கிட்ட நம்மளை சரண்டர் பண்ணிட்டோம்னா இன்னுமே அவங்க நம்மளை மோல்ட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு தாட் அது. இப்போ வெற்றிமாறன் சார் பொறுத்த வரைக்கும் அவர் பெருசாக அப்ரிஷியேட் பண்ண மாட்டார் ஸ்பாட்டில். பட் அவங்களோட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டாருன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை யூஸ் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அவங்களோட ஒர்க்கை பார்க்குறோம். தொடர்ந்து 3 படங்கள் கிட்ட நடிச்சிருக்கீங்க. அந்த ஃபீல் எப்படி இருக்குது சாருக்கு? நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் திரும்ப கூப்பிட்றாரு அப்படிங்கிறது. பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. அவருக்கு ஃபிசிக்கலாக அந்த ரோலுக்கு, அதான் அந்த ரோலுக்கு இவன் தான் அப்படின்னா அதுவே ஒரு 70% பண்ணிவிடும். அப்பியரன்ஸாகவே அது கன்வின்ஸ் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல. திட்டுறதோ இல்லை மாற்றிக்க சொல்கிறதோ இப்படி வேணா வேறு மாதிரி சொல்கிறதோ அந்த ஆர்குமெண்ட்ஸ் அந்த திட்டிலாம் சொல்ல மாட்டார். அவருக்கு தெரியும் அது டிஸ்டர்ப் ஆகிடும் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே எப்பயுமே திட்ட மாட்டார். அதாவது உள்ளே இருக்கிறவங்க உள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக திட்டவே மாட்டார் யாரையுமே. மேபி முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து இதை இப்படி இன்னும் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரே தவிர அந்த மொமெண்ட்டில் யாரையுமே எப்பயுமே கண்டிப்பாக திட்ட மாட்டார். ஏதாவது தப்பாக நடந்தால் தான் திட்டுவார். தப்பாக விஷயம் இங்கே ஓட சொன்னால் இங்கே ஓடுற அந்த மாதிரி நடக்கும்போது திட்டுவாரே தவிர பெர்ஃபார்ம் பண்ணும்போது யாரையுமே எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். இவ்வளோ சீரியஸான படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறப்போ செட்டில் பீப்புளெலாம் எப்படி இருப்பாங்க? இப்போ விஜய் சேதுபதி சாரோ சூரி சாரோ எடுத்துக்கிறோன்னா அவங்க எந்த அளவுக்கு ஜாலியாக பேசுறதோ பழகிறதோ என்ன மாதிரி இருக்கும்? அது ஃபன்னாக தான் இருக்கும் எப்பயுமே. அதுவும் அங்கே டவர் கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் பேசி தான் ஆகணும், ஃபோன் கிடையாது அப்படின்னும் போது எல்லாம் சேர் போட்டு சுற்றி உட்காந்துட்டு ஏதாவது சூரியனெல்லாம் அவர் லைஃப்லாம் சொல்லும் போது நம்ம பெரிய இன்ஸ்பிரேஷனாக நிறைய ஹீரோவெல்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் விட 100 மடங்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அவரோட ஜேர்னிலாம். ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு இதெல்லாம் இருந்துட்டு ரொம்ப சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் இது பண்ணதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். எங்கேருந்து வந்தேன்னு சொல்லுவார். அதெல்லாம் எப்படின்னா நைட்டு ஒரு 3 மணிக்கு பீக் தூக்கம் வரும் எங்களுக்கு. சரியான பீக்கில் இருக்கும் தூக்கம். ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதை ஆரம்பிப்பார். செம்மையாக போவோம் அந்த மொமெண்ட்டு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி சாருமே எவ்வளோ தூரம் வந்து ஃபிலாசபிக்கலாக பேசுகிறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு, அவரோட லைஃப் லெசன்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கு ஈக்குவலாக ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக கலாய்ச்சிட்டு இருப்பார் எல்லாருமே. ஒருத்தருக்கு ஒரு பட்ட பேர் வச்செல்லாம் கூப்பிடுவார்லாம். ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள் சும்மா நடந்து போயிட்டே இருப்பார். யாராவது தூரத்தில் நின்று இவன் மீசை ரொம்ப நல்லா இருக்கடா அப்படின்ட்டு போயிடுவார். அவன் அப்படியே பார்த்துட்டு இருப்பான், அடா இவங்க சொல்லிட்டாரு அந்த மாதிரி டக்குன்னு ஈஸியாக சொல்லுவார். அதே மாதிரி ஏதாவது தப்பாக இருந்தாலும் சொல்லிவிடுவார். நீ ஓவரா சீன் போடுற அப்படின்னுவார். அதே மாதிரி எல்லாரையும் எல்லா கவுண்டருக்கும் ஒரு கவுண்டர் கொடுத்துருவார். இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக ஒரு கவுண்டர் வரும் அப்படின்றது தெரியும். ஸோ அதெல்லாம் ஃபன்னாக இருக்கும், அவருக்கு கூட ஜாலியாக இருக்கும். விடுதலை 2ல வந்து ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ் அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ். ஒரு பனி படர்ந்த மலை, அதில் வந்து 2 குரூப்புக்கு நடுவில் வந்து கன் ஃபைட் அப்படிங்கிற சீக்வன்ஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக விஷுவலைஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் ரொம்ப புதுசாக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. அதில் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது டோட்டலாக ஒரு 10 days கிட்ட எடுத்திருப்பாங்க. அதுவுமே ஸ்டேஜ் பண்ண விதம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஃபஸ்ட்டு நாள் வந்து சார் எப்பயுமே ரிஹர்சல் மாதிரி தான். ஃபஸ்ட் நாள் வந்து ஷூட்டே கிடையாது. எல்லாரும் எங்கே வராங்க, என்ன பண்ண போகிறாங்க, இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி பார்த்துருவார். அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிப்பார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் இங்கே வந்து ஒன்றா வரோம். அதுக்கு முன்னாடி இந்த காட்டில் வந்து நான் சேத்தன் சார் நடந்து வருவோம். கரெக்டாக தமிழன் வருவார். தமிழன் வந்தாலும் இந்த நடுவில் வருவோம். இங்கே போலீஸ் வருவாங்க, இங்கே தோழர்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை நேரில் பார்க்கும்போதே அது ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அது ஒரு தனி சாப்டர் மாதிரி இருக்கும். அந்த ஷூட் மட்டும் அது மட்டும் சார் அன்றைக்கி சொன்னார், எடிட் பண்ண ஃபுட்டேஜ் 1 hour இருந்துச்சு. அந்த சீன் அதுவே ஒரு படம் மாதிரி. அந்த சீக்வன்ஸ் மட்டுமே 1 hour இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருந்துச்சு அதுக்குள்ளே. அதெல்லாம் அப்படியே ஒரு ட்ரெய்லர் மாதிரி இதில் இருக்கும், அவ்வளோதான் படத்தில் இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த லெமன் கிராஸ்லாம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. அந்த இடத்துல நடக்கக்குள்ள கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க சில ஆக்டர்ஸ்லாம். அதெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ப்ரோ. அதாவது என்ன இருக்குன்னே தெரியாது. ஓடுங்க அப்படின்னா நம்ம ஓடி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பாதை மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக வளர்ந்துருக்கும் நல்லா இவ்வளோ ஹைட்டுக்கு. அதுக்குள்ளே பூந்து போகணும், இந்த கீழே படுத்து அப்படிலாம் போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. பட் அந்த ஃபைனல் அந்த இது பண்ணும்போது கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. சேதுன்னு அந்த சாகும் போது அது ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக இருந்துச்சு. அந்த மாதிரி மூமெண்ட் எப்பயுமே படத்தில் வந்து ஒரு டக்குன்னு நமக்கு அது நேரில் இருக்கும்போது ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி இல்லை, அது சீக்வன்ஸாகவே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. சூரி சாரோட கேரக்டரே வந்து அந்த மனசாட்சிக்கு விரோதம் பண்ணாத ஒருத்தன், மனசாட்சியை நம்புற ஒருத்தங்கிறதுனா மனசாட்சியை கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு சீன் வருது 2 பேருக்குமே. எங்க மனசாட்சி அதை ரொம்ப பதட்டத்தோட தான் பார்த்துட்டு ரொம்ப முக்கியமான சீன். அது நல்லா பண்ணியிருந்தீங்க. அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அந்த மொமெண்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னொன்று அதை சார் கடைசி வரைக்கும் முடிவு பண்ணல, இவன் சுடலாமா வேணாமான்றது. ஏன்னா இப்போ நான் சுட்டுட்டேன்னா இப்போ சூரியன் கேரக்டர் என் கேரக்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து ஒரு கடைசி வரைக்கும் அந்த வைட்லாம் எடுக்கும்போது கூட சொல்ல, கடைசியாக வந்து நீ நில்லு பார்த்துக்கலாம், நான் சொல்கிறேன்ட்டு என்னோட க்ளோஸ் வரும்போது சுட்டுறா அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா என்ன பண்ண சுட போகிறோமா சுடலாமா வேணாமா சார், சுடணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு எல்லாருக்குமே. ஏன்னா
இப்போ வாத்தியார் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ 2 பேர் செத்து போயிட்டாங்க அதில். இப்போ இருக்கிறது அந்த சத்யா கேரக்டரும் சூரியனை நானு தான். ஆப்வியஸ்லி சூரியனை நல்லவரை அவர் கண்டிப்பாக இதை பண்ண மாட்டார். இப்போ இவங்க 2 பேர் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு இருந்துச்சு. இவர் அந்த பண்ணனால இறக்கி விட்டு போயிடுவாங்க இவரை. நாங்கள் 3 பேரும் இந்த மாதிரி இருப்போம், அந்த ஜீப்பில் மாட்டிப்போம். அந்த மொமெண்ட்டில் வந்து நீங்கள் சுட போகிறீங்களா இல்லையான்றது எங்களுக்கு அப்போ தான் தெரியுங்கிற மாதிரி உங்களுக்குமே ஆல்மோஸ்ட் அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தெரியும். எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு தெரிஞ்சிருக்கு. படம் ரிலீஸ் ஆகிட்டு நிறைய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்குது. ஒரு பெரிய மைல்ஸ்டோன், ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டியோட இப்படி ஒரு படம் பண்ண முடியுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க ரெஸ்பான்ஸ் எல்லாம்? ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எப்பயுமே இந்த ஒரு படம் நம்ம பண்ணி அது நல்லா ரீச் ஆகிருக்குன்றது என்னோட இன்ஸ்டாகிராமை திறந்தா தெரியும். அடுத்த நாள் அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன், டக்குன்னு போனோன்னா அந்த நிறைய மெசேஜ் வரும், நிறைய இது வரும். சரி ஓகே, நிறைய பேர் ரீச் ஆகிடுச்சு, நிறைய பேர் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். அதே மாதிரி சில படம் நல்லா போகாது கரெக்டாக தெரியும். யாருமே அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க, ஒன்றுமே தெரியாது. அதை அந்த இன்ஸ்டாகிராம் வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களா வடச்சென்னை டைமில் 2 வருஷமாக வடச்சென்னை நடிக்கிறேன் சுற்றிட்டே இருந்தீங்க. படம் பார்த்துட்டு என்னடா பெருசாக இல்லைன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இதில் ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கீங்கிறப்போ அதை எவ்வளோ தூரம் நோட்டீஸ் பண்ணி அதான் இப்போ பார்த்து இப்போ எல்லாருமே இப்போ ஜெய் பீம் இப்போ இந்த எந்த படத்தில் நான் ஏதாவது கேவலமான ரோல் பண்ண, அதாவது கேவலமானா இது மாதிரி சொல்கிறேன், ஒரு நெகட்டிவ் ரோல் ரொம்ப மோசமான ரோல் பண்ணாலுமே யாருமே வந்து ஏன் இந்த ரோல் பண்ணேன் அப்படின்னு என்கிட்ட கேட்க மாட்டேன். அதான் என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி மட்டும். அவங்களுக்கு நான் இவ்வளோ நேரம் ஸ்க்ரீனில் வந்திருக்கேன் அப்படின்னும் போது அதுதான் அவங்களுக்கு ரொம்ப இருக்கும். அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க. இப்போ படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து உங்கள் கேரக்டர் மேலே ஒரு சின்ன ஜட்மெண்ட் வந்துச்சு, இவர் ஒருவேளை வாத்தியார் ஆளாக இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த 5 பேர் மேலேயுமே ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவர் சர்தார் சத்யாவா அந்த கேரக்டர் இந்த பக்கம் போகலாம் பாரு, நீங்கள் வந்து வேற ஒரு விஷயம் சொல்லுங்க, இவங்க 2 பேர்ல யாருக்கு என்னவா இருக்குங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ பெரிய அட்டென்ஷன் கிரியேட் ஆச்சு உங்கள் கேரக்டர் மேலே. அது ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருந்துச்சு. தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஜெய்பீம்லேருந்துங்கிறப்ப இப்படியான ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிருக்கிறதுக்கு வந்து தகுதியான ஆளாக இருக்கீங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்து என்ன மாதிரி படங்கள் இருக்குது? அடுத்து வந்து லொகேஷன் அசிஸ்டன்ட் விஷ்ணு வேதவன், அவர் ஒரு கவின் ப்ரோ வச்சு ஒரு படம், அதில் ஒரு படம். அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. இன்னொன்று வந்து இது பேட்டக்காளி டேரக்டர் இருக்கார், அவர் பண்ண ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் சிவகார்த்தியன் சார், முருகதாஸ் சார், அந்த படத்தில் ஒரு சூப்பர் சூப்பர். அப்புறம் அந்த மண்ணாங்கட்டின் மேம் பண்ண நைன் மேம் பண்ணாங்களோ, அதில் அது வரும், அதில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்தராக என்ன மாதிரி கொண்டு போகலான்னு இருக்கீங்க? எப்படியான கேரக்டர்ஸ் பண்ணணும், எப்படி பொசிஷன் பண்ணிக்கணும்? இங்கே எப்படியாவது ஒரு ஹீரோ கேரக்டர் பண்ணி ஹீரோ மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசை. தெரியல அது எந்த மாதிரின்னு தெரில. இப்போ இங்கே வந்ததே வந்து ரொம்ப அல்லோல் பட்டு தான் வந்த மாதிரி இருக்குது எனக்கு. பட் இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது, அது எப்படி பண்ணணும் என்னென்னலாம் தெரில. பட் பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன். இப்படியான யோசனையில் இருக்கும்போது சூரிய சாரை பார்க்கும்போது எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா அவரோட ஜர்னி இவங்கெல்லாம் தான் இன்ஸ்பைரிங். அவங்க சேதுன்னா இவங்கெல்லாம் தான் இன்ஸ்பைரிங். அதே மாதிரி சேதுனாலாம் நிறைய சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணு, உன்னோட ப்ளஸ் இது உன்னோட மைனஸ் இது அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க. பட் அதான் அவர் இப்போ எல்லாரும் வெளில இப்போ யாரை பார்த்தாலும் வந்து பண்ணு, இதே ரோல் பண்ணு, ஏதோ விஜய் சேதுபதி இல்லாமல் பாரு இப்படி தான் ரோல் பண்ணாரு நீ வந்துட்டாருன்னுவாங்க. ஆனால் அது 1 லட்சத்தில் ஒருத்தன் தான் அப்படி வருவான். அதான் அது ரொம்ப கஷ்டம். மக்களோட இது நம்ம அதை யோசிக்கவே முடியாது, நம்ம பிளானே பண்ண முடியாது. மக்களோட அன்புன்றது அது நடக்கிற விதம் நடக்கப்போ தான் தெரியும், பார்ப்போம். இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து அந்த புதுப்பேட்டை டைமில் நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பாரு. சின்ன கேரக்டர் ரோல் தான், ஷூட் இருந்தால் பார்ப்போம், இல்லை அந்த பக்கம் படுத்து தூங்கும் அப்படிங்கிற மாதிரி. சூரிய சார் வந்து செட் அசிஸ்டன்ட் எவ்வளோ வேலை பார்த்துருக்காரு. அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் சின்ன கேரக்டர் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணும்போது நீங்கள் உங்களோட கனெக்ட் பண்ணிப்பீங்களா? நம்ம அந்த ஸ்டேஜ் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அது கனெக்ட் பண்ணிப்போம். இன்னொன்று நான் அவங்ககிட்ட தான் சூரியனை அவர் ரூமில் நடந்தது ஃபன்னாக சொல்லுவார். அது எல்லாமே சேதுன்னுட்ட நான் பேசினது எல்லாமே விக்ரம் மேதா மாஸ்டரு இதை பற்றியே தான் கேட்டுட்டு இருப்பேன். இந்த படத்தை பற்றி எதாவது கேட்டுட்டு இருப்பேன். மற்றபடி அவரோட இப்போ ஏதாவது பெரிய ரோல் ஏதாவது பண்ணியிருப்பேன், அதை பற்றி அந்த டைமில் நான் இப்போ 96 பற்றி நிறைய கேட்டுட்டு இருந்தேன். இந்த டைமில் என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க, எப்படி இந்த இது பண்ணி அந்த மாதிரி தான் கேட்பேன். பட் நமக்கு அவரோட ஜேர்னி தான் தெரியும்ல, முன்னாடி எப்படி தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த மாதிரி ரோலில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது சொல்லணுன்ற அளவுக்கு. ஏன்னா நமக்கு அது தெரியும். அதனால எனக்கு வந்து இதுதான் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு.